Hello friends, welcome to சமையல் வாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் பிகினர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய அளவில் ஒரு குயிக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். குயிக்காகவும் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் 2 சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். பட்டை ஃப்ரை ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பெரிய வெங்காயம் மட்டும் சேர்க்கணுனால சேர்த்துக்கலாம், அல்லது சின்ன வெங்காயம் மட்டும் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கிடலாம். இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதனோட ராஸ்மெல் போக வரைக்கும் வதக்கிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். ரொம்ப பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். தக்காளி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு மசிஞ்சு வந்ததும் கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துருக்கேன். 1/2 kg சிக்கன் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் வேக விடுங்க. இப்போது 2 நிமிஷம் வெந்துடுச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 5 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். 4 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் சின்ன ஸ்பூனில் சேர்த்துருக்கனால நிறைய சேர்க்குற மாதிரி தெரியும். 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி சிக்கன் மசாலா சேர்த்துருக்கோம், ஸோ 1 டீஸ்பூன் போதுமானது. இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமே 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் 1 நிமிஷத்துக்கு. கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தயிர் கப்பில் சேர்த்தனால ஒயிட் கலராக தெரியுது, தண்ணி தான் சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி வச்சு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வேக விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க, அடி பிடிக்காத மாதிரி. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு இன்னொரு 5 நிமிஷம் வேக விட்டுடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமே இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன் கிரேவி சூப்பராக வந்துடும். சிக்கன் வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு இதோடு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இன்கேஸ் சிக்கன் வேகலைன்னா நீங்கள் இன்னொரு 3-4 நிமிஷம் வேக வைக்கலாம், நோ ப்ராப்ளம். சிக்கன் வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலை தூவியாச்சு. இப்போது பாருங்கள், சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி அண்ட் குயிக் ப்ரிப்பரேஷன், எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சேர்த்து செய்கிறனால சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.